அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்ச் 8 கொண்டாடக்கூடிய சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூகத்தை பொறுத்தவரைக்கும் ஆண்களை விட பெண்களை மட்டம் தட்டி பார்க்கும் பல இன்னல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இக்காலகட்டத்திலே என்னதான் உலக நவீனமயமாக மாறினாலும் இந்த பெண்கள் சமூகத்தில் அனுபவிக்கக்கூடிய பல இன்னல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல பாலியல் வன்கொடுமைகள், அதாவது பள்ளிக்கூடம் சென்றாலும் அங்கு பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வேலைக்கு சென்றாலும் அங்கேயும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கல்லூரிக்கு சென்றாலும் அங்கும் பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பேருந்தில் பயணிக்கும் போதும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனை எல்லாம் நாம் மனதில் ஏற்றுக்கொண்டு இன்று மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டாம் என்று நம்ம தமிழக வெற்றிக் கழக தளபதி தங்க தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஏன் இந்த அறிவிப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றால், என் தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலே எனது பெண்கள், எனது தாய்மார்கள், எனது சகோதரிகள் இன்னும் நிம்மதியாக வாழவில்லை. அவர்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் எனது பெண்கள் இன்னும் நிம்மதியாக எங்கும் செல்ல முடியவில்லை. இக்காலகட்டத்திலே அவர்களுக்கு நான் மகளிர் தினத்தன்று வாழ்த்துக்களை தெரிவிப்பது எந்த ஒரு நியாயமும் இல்லை. ஆகவே தங்க தளபதி அவர்கள் மார்ச் 8 மகளிர் தினத்தை கொண்டாடும் வேளையில் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனைவருமே தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுக அரசினை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அறிவித்துள்ளார். பெண்கள் தனது மரணம் வரை பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த தமிழக அரசு, திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. போக்சோ என்னும் புதிய சட்டம் எதுக்கு போடப்பட்டது என்று தெரியவில்லை. இந்த போக்சோ என்னும் புதிய சட்டம் போக போக மழுங்கிவிட்டதா என தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த தீய செயல்களை ஈடுபடக்கூடிய அனைத்து குற்றவாளிகளுக்கும் துணை போகிறது இந்த தமிழக அரசு, திமுக அரசு. ஆகவே கடுமையான சட்டத்தினை கொண்டு வர வேண்டும். நமது நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி அவர்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற ஆணையிட்டிருக்கிறார். அந்த வகையிலே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனைவருமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆளுங்கட்சிக்கு எதிராக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அதில் மகளிர் அணியின் சார்பாக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அவர்களின் துணையோடு இன்று ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலேயே தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி அவர்களின் ஆணைப்படியும், தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் அன்னார் புஷி ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும், தமிழக வெற்றிக் கழக தலைமை நிலைய செயலாளர் அன்னார் ராஜசேகர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும், தமிழக வெற்றிக் கழக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்னார் ராஜ்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும், தமிழக வெற்றிக் கழக கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் தலைமையிலே தமிழக வெற்றிக் கழக மாவட்டம், நகரம், இலை, பேரூர் அனைத்து மகளிரின் சார்பாக இன்று கடலூர் வடக்கு மாவட்டத்திலே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.